ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ராஃபி வர பிப்ரவரி 19ஆம் தேதி ஸ்டார்ட் ஆக போகுது. இப்போ ரீசெண்டா தான் ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ராஃபில விளையாட போற இந்தியன் ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இதுல ரோஹித் சர்மா ஒரு போல்டான மாஸ்டர் பிளான போட்டு தான் இந்த ஸ்குவாட செலக்ட் பண்ணிருக்காருன்னு நமக்கு இந்த ஸ்குவாட பார்க்கும்போது நல்லாவே தெரியுது. இந்த 15 மெம்பர் ஸ்குவாட்ல 9 பேட்டர்ஸ் இருக்காங்கன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? ரோஹித் சர்மாவும் சுப்மன் கில்லும் ஓபனர்ஸா விளையாடுனாங்கன்னா விராட் கோலி ஒன் டவுன்லயும் மிடில் ஆர்டர்ல ஸ்ரேயாஸ் ஐயரும் விக்கெட் கீப்பரா கேஎல் ராகுலும் அடுத்ததா ஆல்ரவுண்டரான ஹார்திக் பாண்டியா விளையாட போறாரு. இவர் ஒரு பார்ட் டைம் பவுலரா கூட போலிங் போட முடியும். 7வது இடத்துல ஜடேஜா, 8வது இடத்துல அக்சர் பட்டேல், 9வது இடத்துல வாஷிங்டன் சுந்தர்னு 9 பேட்ஸ்மேன்களோட மட்டும் இல்லாம 10வது இடத்துல பும்ராவும் 11வது இடத்துல ஷமியும் விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ இந்த பிளேயிங் லெவல்ல எதுக்காக 9 பேட்ஸ்மேன்கள் இருக்காங்கன்னு நமக்கு ஒரு கேள்வி வருது இல்ல. இந்தியா அவங்களோட மேட்ச துபாயில விளையாட போறதுனால துபாயில இருக்கிற பிச்சர்ஸ் எப்பவுமே லோ ஸ்கோரிங் கேம்ஸ் தான் அதிகமா இருந்துட்டு வருதா சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாம அங்க பேட்டிங் செய்யறதும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்க போகுது. சோ ரவீந்திர ஜடேஜா, அக்சர் பட்டேல், வாஷிங்டன் சுந்தர்னு லோயர் ஆர்டர் வரைக்கும் இவங்க விளையாண்டாங்கன்னா பேட்டிங் டெப்த் 9th பொசிஷன் வரைக்கும் இருக்கும். இது மாதிரி செய்யறதுனால இது சடனா கொலாப்ஸ் ஆகிறத டேக்கிள் பண்ண வைக்கிறது மட்டும் இல்லாம ட்ரிக்கியான டார்கெட்ஸை ஈஸியா கம்ஃபர்டபுளா சேஸ் பண்றதுக்கும் நமக்கு ஹெல்ப் பண்ணும். கூடவே ஜஸ்பிரித் பும்ரா, முகமது ஷமி, ஹர்ஷ்தீப் சிங்னு 3 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இந்த ஸ்குவாட்ல இருக்காங்க. இதுல பும்ராவும் முகமது ஷமியும் கண்டிப்பா விளையாடுவாங்க. ஆனா பும்ராவுக்கோ ஷமிக்கோ இன்ஜுரி ஏற்பட்டா ஹர்ஷ்தீப் சிங் உள்ள வருவாரு. நெக்ஸ்ட் ஸ்பின் டிபார்ட்மெண்ட்ல ரவீந்திர ஜடேஜா ஒரு ரிலையபிள் பவுலரா இருக்கிறது மட்டும் இல்லாம அக்ரெசிவான பேட்டராவும் இருக்காரு. அக்சர் பட்டேல் கிட்ட நல்ல அக்யூரேசியா பவுலிங் போறது மட்டும் இல்லாம விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி அவர்கிட்ட இருக்கு. வாஷிங்டன் சுந்தர் நல்ல ஆல்ரவுண்டர் மட்டும் இல்லாம எகனாமிக்கல் பவுலராவும் இருக்காரு. பின் ஃப்ரெண்ட்லி பிச்சர்ஸ் ஆன துபாயில எப்பவுமே டார்கெட்டை டிஃபெண்ட் பண்றது ரொம்பவே கஷ்டம்னு சொல்லப்படுது. இப்ப இந்தியா 3 ஸ்பின்னர்ஸோட போனாங்கன்னா இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா மாதிரியான பெரிய டீம்ஸ் கிட்ட அடி வாங்குவாங்கன்னு கிரிட்டிக்ஸ் எல்லாம் சொல்றாங்க. ஆனா ரோஹித் சர்மாவோட மாஸ்டர் பிளான் என்னன்னா 2 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் மற்றும் 3 ஸ்பின்னர்ஸோட போனா கண்டிப்பா டீம்ல பேலன்ஸ் இருக்கும். இது மட்டும் இல்லாம நம்மளோட பேட்டிங் டெப்த்துமே அதிகரிக்கும்னு யோசிச்சிருக்காரு. சோ மக்களே 9 பேட்ஸ்மேன் 3 ஸ்பின்னர்ஸ்ன்றது டவுட்டே இல்லாம ஒரு போல்டான மூவ் தான். இந்தியா இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபில எந்த பிளேயிங் லெவனோட உள்ள போலாம் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, டிஸ்கஸ் பண்ணலாம்.